நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே பல பேருக்கும் ஆகாத மாதம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆடியில் பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்கார். அவரோட சேர்ந்துக்கிட்டு புதன் இருக்கார். புதாதித்ய யோகம் உருவாக போகுது, புத சுக்கிர யோகம் உருவாக போகுது. ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. சடாஷ்டக தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் இந்த மாதத்தில் உருவாகுது. அதாவது சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு 6வது வீட்லேயோ இல்லை 8வது வீட்லேயோ சூரிய பகவான் போய் உக்காந்துருக்காரு அப்படின்னா இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது வரும். அப்போ கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. கும்பராசிக்கு 6வது வீடான கடகராசியில் சூரியன் உட்காந்துருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த தோஷத்தால் பல ராசிக்காரர்களுக்கு நன்மையும் நடக்கும், பல ராசிக்காரர்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதும் நடக்கும். அதை விட்டுட்டு மற்றபடி கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி இருக்கார், மீனராசியில் ராகு இருக்கார், கன்னிராசியில் கேது இருக்கார், ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் ஒன்று கூடி குருமங்கல யோகத்தை கொடுக்குறாங்க. கடகராசியில் புதன் சூரியன் சுக்கிரன் எல்லாரும் இருக்காங்க. ஆடி மாதம் 5ஆம் தேதி புதன் வக்கரகதி அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, இந்த கிரக அமைப்பு, இந்த புதாதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், குருமங்கல யோகம், இது எல்லாம் சேர்ந்து என்ன பலன் கொடுக்க போகுது, இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தாகணும். சரி, இந்த ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது? மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம்னா அதிகம் பயப்படப்படக்கூடிய ஆளுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் தான். ஏன்னா எந்த ஆடி மாதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே வாழ்க்கை ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டம் வந்துடும். சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் நம்மளை தேடிக்கிட்டு வந்துடும். ஆடினா நான் விட்டே வெளியில் போக மாட்டேன், ஒரு 9 போகாமல் வேலை கூட போனான்னு முடங்கி கிடப்பேன். அப்படி கூட ஏதாவது பிரச்சனை வந்துடுது, தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் நம்ம மேலே வருது, தேவையில்லாத உடம்பு பிரச்சனை வருது. இப்படிங்கிற மாதிரி தான் கடந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லா கஷ்டத்தையும் சேர்த்து தான் ஆடி கொடுத்துருக்கோம். அதோட இப்போ நம்ம ஏற்கனவே 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் இந்த ஆடி வேறு என்ன பண்ண போதோ அப்படிங்கிற மனநிலையோடு வரீங்க. அதுக்கு தக்கன பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு போயிருக்காரு. அதோட சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரனும் 16ஆம் தேதிக்கு மேலே போகிறாரு. இது எல்லாமே சரியில்லாத அமைப்பாக இருக்கே, என்ன ஜோசியை பண்ண போகிறதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவே உங்களுக்கு தான். வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆடி உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆடி மாதம்தான் நான் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டேன், ஆனால் இந்த ஆடி மாதத்தில் இவ்வளோ சாதிச்சிருக்கேன், இவ்வளோ நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளையும் கொடுக்க போகுது. முதல்ல நம்ம பிரச்சனையை பார்த்துருவோம். சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். ராசிக்கும் அதிபதி, தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லது இல்லை. ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறது வரும். மருத்துவ செலவுகள் அதிகமாகும். கூட இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. வச்சுக்கிட்டே 10 ரூபா தரமாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுட்டு போங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னா 4 பேர் நம்மளை குறைச்சி தான் மதிப்பிட்டு போட்டு பார்ப்போம். அதை விட்டுருங்க. அதுமாரி உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயரதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது குறையும். நல்ல நல்ல வாய்ப்புகள் வர்ற மாதிரி இருக்கும். இதை வச்சு சாதிச்சிடலாண்டா ஏதாவது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு அதை நோக்கி போகிறப்ப கடைசி நேரத்தில் கை நழுவிப்போம். இப்படி கை கேட்டினது வாய் கேட்டா மாதிரி தான் ஓடும். ஆனால் அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் வக்கரம் அப்படிங்கிறது அற்புதமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு முன்னாடி மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ராசிக்கு 5வது வீட்டில் இருக்குது. குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களோட ராசியவும் பார்க்குறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறபடி குரு பார்வை நன்மை கொடுக்கும். இருந்தாலும் விரையாதிபதியாக குரு இருக்கிறதால கொஞ்சம் விரைய செலவும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். இடம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, கல்யாண முயற்சிகள் செய்கிறது, இந்த வகையில் சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கும். ஒரு பாக பிரிவினை செய்யணுன்னா இப்போ சகோதரர்கள் சம்மதிப்பாங்க. சரி, இப்போ பாகம் பிரிச்சுக்கோ விட்டுரு அப்படின்னு. அதுமாரி கடகராசியில் இருக்க புதன் ஆடி 5ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். இதுதான் அவங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஆடியில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதன் யாருன்னா புத்திகாரகன்.
உங்களோட சிந்தனைக்கு அவ்வளவு தெளிவு பிறகும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக நான் அதை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே செய்வீங்க. ஆடி 5ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். 28 தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கார். 6க்கும் 9க்கும் அதிபதி. 6க்கு அதிபதி வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லது தான். எதிரிகளோட பலம் குறையும். அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கை ஓங்கும். என்னதான் மேலதிகாரிகள் நமக்கு ஆதரவாக இல்லை, சக ஊழியர்கள் நமக்கு வேட்டு வைக்கிறாங்க, கூட இருந்துக்கிட்டே குழி பறிக்கிறாங்க, முன்னாடி சிரித்து போய் பின்னாடி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான், இப்படிலாம் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் தாண்டி உங்களோட பேச்சு தான் கடைசியில் ஜெயிக்கும். நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும். அலுவலக சூழல் அப்படிங்கிறதே உங்களுக்கு உற்சாகமாக மாற்றிடும். எல்லாரும் என் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி சனி வக்கரத்தால் ஆரோக்கியத்தில் தொலை வருது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே புதன் வக்கரம் சரி பண்ணிடும். கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்துடுறான். ஒரு ரண சிகிச்சை செய்யணும், ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்ன டாக்டர் கூட அதெல்லாம் தேவையில்லப்பா, சாதாரணமாகவே சரியாயிடும் அப்படின்னு ஒரு மருந்து மாத்திரையில் குணமடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரம் ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் புதன் இருக்கார் அப்படிங்கிறதால கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அது எப்போவுமே தான் இருக்குது. நமக்கு எங்கே புதுசாக மனக்குழப்பம் இருக்குது, 7.5 சனி எப்போ ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்து மனக்குழப்பத்தில் தான் ஜோசியரை இருக்கேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. 16ஆம் தேதி வரைக்கும் 7வது வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அற்புதமான இடம். 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் அஷ்டமத்துக்கு போகிறாரு. அதனால் ஆடி 15 நாள் ரொம்ப சுக்கிரனாலேயும் நன்மை. 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் 7வது வீட்டில் 15 நாளைக்கு இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வருமானம் அப்படிங்கிறது 10 ரூபா கூட இருக்கும். கையை விட்டு போயிடுச்சோ அப்படின்னு நினச்ச ஒரு தொகை உங்களை தேடி வரும். அதன் பிறகு அப்படியே தலைகளாக மாறும். 16ஆம் தேதிக்கு மேலே அவர் போய் அஷ்டமத்தில் உட்கார்றாரா, கொஞ்சம் பிள்ளைகளால் பிரச்சனை, அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு தொந்தரவு கொடுப்பாங்க. மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதே அமையும். இறை வழிபாடு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் குலதெய்வ ஆலயத்துக்கு போய் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம். வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்ற இறக்க நிலை. சக பணியாளர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இது எல்லாமே இருக்கும். இருந்தாலும் பெற்றோர்களோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பெண்கள் ரூபமாக உங்களுக்கு 10 ரூபா வருமானம் கிடைக்கும். மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். பெண்களால் ஒரு உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதை வச்சு 10 ரூபா கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கிறதால மகர ராசிக்கு கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஆடி துயரங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஆடியில் இருக்காது. அதோட குரு பார்வை உங்களோட ராசிக்கு விழுவுது, ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுவுது, ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் விழுவுது. 9ல் விழுகிற குரு பார்வை தந்தை வழி சொத்துக்களாலையும் தந்தை வழி சொந்தங்களாலையும் 10 ரூபா நன்மை கொடுக்கும். 11ல் விழுகிற குரு பார்வை என்னதான் ராசிக்கு நாம் பணத்துக்கு கஷ்டப்பட்டாலும் கடைசி நேரத்தில் அந்த தொகை வந்துடும். நேற்று வரைக்கும் படாத பாடுபட்டையா ஒரு 10 ரூபாய்க்கு, அது நேற்றே வந்திருக்க கூடாதா, இன்றைக்கி தான் கடைசி நேரத்தில் தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி காசே வராது. கடைசியில் போடா அப்படின்னு நம்ம கை விட்டு அசந்து படுக்கிற நேரத்தில் நம்மளை கொஞ்சம் உற்சாகம் மூட்டி எழுப்பிடும். அப்படி தான் இருக்கும். ராசிக்கு குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது 3வது வீட்டில் ராகு இருக்கார் அப்படிங்கும்போது மன தைரியம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ராத்திரியில் நிம்மதியாக தூங்கலாம். இந்த பாதி ராத்திரியில் எழுந்திரிச்சு கஷ்ட நஷ்டத்தை யோசித்து பார்த்துட்டு தூக்கமில்லாத கிடக்கிற நிலைமை அப்படிங்கிறது மாறிடும். நிம்மதியான தூக்கம் வரும். எது வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறதுக்கு மனசுலையும் உடம்புலையும் தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எழுதி ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குன்னா அது இந்த ஆடியாக தான் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.